சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தை 1,20,00,000 பேர் பார்த்துள்ளனர். சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தை 1,20,00,000 பேர் பார்த்துள்ளனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை 1,20,00,000 பேர் பார்த்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டதாகவும் இது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் புரொடக்ஷன் அளித்த புகார் அடிப்படையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் 21 மீது வழக்கு பதிவு செய்து இதில் பலரை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரஜினி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை நீதிபதி சி. குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தை இதுவரை 1,20,00,000 பேர் பார்த்திருப்பதாகவும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் தலைமறைவாக உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இருவர் ஜாமீன் வழங்கினால் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது புலன் விசாரணை இன்னும் முடிவடையாத நிலையில் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார்.